வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அதோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், which of the following shows details and result of the company's profit related activities for a period of time? A. Balance sheet, B. Income statement, C. Statement of cash flows, D. Statement of financial position. பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி தான் தெரியும். அதனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷனுங்கிறதும் பேலன்ஸ் ஷீட்டு தான். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் கண்டிப்பாக அதில் தெரியாது. அதனால் பி, இன்கம் ஸ்டேட்மெண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், which of the following financial statement is also known as a statement of financial position? A. Balance sheet, B. Statement of cash flows, C. Income statement, D. None of the above. So statement of financial position in A. Balance sheet is the correct answer. Third one, which technique used for figures of 2 or more periods are placed side by side to facilitate easy and meaningful comparison? A. Comparative statement, B. Common size statement, D. C. Trend analysis, D. None. இப்போ குவார்ட்டர்லி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னாக்க ப்ரீவியஸ் குவார்ட்டர் எவ்வளவு, லாஸ்ட் இயரில் சேம் குவார்ட்டரில் எவ்வளவு, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, இன்கம் எவ்வளோ, இதெல்லாம் சேல்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு பேர் வந்து ஏ கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஒன், கம்பேரிசன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹைலைட்ஸ் த ட்ரெண்ட் ஆஃப் த டேஷ் ஆஃப் த பிஸ்னஸ். ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் த பிஸ்னஸ், இல்லாட்டி பி பர்ஃபார்மன்ஸ், சி ப்ராஃபிட்டபிலிட்டி, டி ஆல் ஆஃப் த எபோவ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஹைலைட்ஸ் என்னென்னா ஃபினான்ஷியல் பொசிஷன் பார்க்கலாம், பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம், ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்கலாம். அதனால் டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், த மோஸ்ட் ப்ரீஷியஸ் டெஸ்ட் ஆஃப் லிக்விடிட்டி இஸ். லிக்விடிட்டி டெஸ்ட் ரேஷியோ என்னது? குயிக் ரேஷியோவா, B. current ratio, C. absolute liquid ratio, D. none of the above. most precious test அதுனாக்க C. absolute liquid ratioங்கிறது கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், which of the following are non-current asset? A. land, building and plant, B. leasehold property, C. computer software, D. all of the above. நான் கரண்ட் லாங் டேர்ம் அசட் எது? லேண்டு, பில்டிங், பிளான்ட்டு, லீஸ்ஹோல்டு ப்ராப்பர்ட்டி, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எல்லாமே தான். டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 7, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் கால்குலேட்டட் பை. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் கால்குலேட்டட் பை ஏ. கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை கிராஸ் சேல்ஸ் இன்ட்டு 100, B. gross profit divided by net sales into 100, C. net profit divided by net sales into 100, D. none of the above. net profit ratioங்கிறது C. net profit divided by net sales into 100ங்கிறது கரெக்டான ஆன்சர். 8, operating ratio is calculated by A. operating cost by gross sales into 100, B. operating cost divided by gross sales into 100, C. operating cost divided by net sales into 100, D. none of the above. operating ratioங்கிறது C. operating cost divided by net sales into 100ங்கிறது கரெக்டான ஆன்சர். 9th one, fund flow statement are prepared so as to. எதுக்காக fund flow statement? A. to identify the changes in working capital, B. to identify reason behind change in working capital, C. to know the item wise outflow of funds during the given period, D. all of the above. fund flow statementங்கிறது
இந்த மூணுக்குமே தான் டு ஐடென்டிஃபை த சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்காகவும் டு ஐடென்டிஃபை ரீசன் பிஹைண்ட் த சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலுக்காகவும் டு நோ த ஐட்டம் வைஸ் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் டூரிங் த கிவன் பீரியடுக்காகவும் தான் இந்த ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ டி ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th one, debt equity ratio is a subpart of A. Short term solvency ratio, B. Long term solvency ratio, C. debtors turnover ratio, D. none of the above. டெட் ஈக்விட்டி ரேஷியோங்கிறது ஒரு சப் பார்ட். எதோட சப் பார்ட்டு அப்படின்னாக்க ஏ ஷார்ட் டேர்ம் சால்வன்சி ரேஷியோவோட சப் பார்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். லெவன்த் ஒன், ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஏ இன்வெஸ்ட்மெண்ட், பி சேல்ஸ், சி ஏ அண்ட் பி, D none of the above. Overall profitability ratios are based on sales. B salesங்கிறது கரெக்டான ஆன்சர். 12, the dash ratios help determines the degree of financial risk and earnings volatility present in a firm. எந்த ஒரு ரேஷியோ ஃபினான்ஷியல் ரிஸ்கையும் ஏர்னிங்ஸ் வலாட்டிலிட்டியும் காமிக்கும்? A profitability, B asset utilization, C liquidity, D none of the above. Liquidity தான், C liquidity ratio. 13, dash accounting is concerned with the measurement of the cost and value of people of the organization. People for the organization. என்ன accounting? A financial accounting, B management accounting, C corporate accounting, D human resource accounting. Measurement of the cost and value of people for the organization, அதுக்கு accountingக்கு D human resource accounting is the correct answer. 14, management accounting begins where dash accounting ends. எது முடிஞ்ச அவுட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்? A financial, B management, C காஸ்ட், D human resource. ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் முடிஞ்ச பிறகு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், C காஸ்ட் கரெக்டான ஆன்சர். 15, the transaction which increase working capital are dash of funds. Which increase working capital, the transaction which increase working capital என்ன ஃபண்ட் அது? A sources of funds, B application of funds, C utilization of funds, D diversion of funds. இதுக்கு பேரு sources of funds. A sources of funds is the correct answer. Thank you very much for watching this video. All the best. இந்த MCQ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னாக்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.